6 அக்டோபர் 2025 திங்கட்கிழமை விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் நாள் திதி சதுர்தசி மதியம் 12:24 மணி வரை பிறகு பௌர்ணமி நட்சத்திரம் பூரட்டாதி மதியம் 10:53 மணி வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் 1:13 மணி வரை விருத்தி அதன்பின் துருவம் கரணம் வனசை காலை 12:24 மணி வரை பிறகு பத்திரை 10:53 மணி வரை அதன்பின் பிறகு பவம் நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை குழிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதத்தில் சிறப்பாக அமையப் போகிறது. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை, முயற்சி, உழைப்பு இதுவே உங்களுக்கு பெரும் பலன்களை கொடுக்கும். பணியிடத்தில் உங்களுடைய திறமையை மற்றவர்கள் கவனித்து பாராட்டுவார்கள். நீண்ட நாளாக காத்திருந்த வேலை ஒன்று இன்று முன்னேற்றம் காணும். வியாபாரத்தில் உங்களின் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் நீங்கள் அமைதியாக நடந்து கொண்டால் அனைத்தும் சமநிலை பெறும். மாணவர்கள் கல்வியில் புத்துணர்ச்சியுடன் பாடங்களை கற்றுக்கொள்ளும் நாள். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளும் சிறு முன்னேற்றம் காணலாம். பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும். ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு, தலைவலி போன்றவை தோன்றலாம். ஆனால் அது விரைவில் நீங்கும். இன்று உங்களின் பேச்சு மற்றவர்களை கவரும். அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிரம்பும் நாள். நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு செய்தி வந்து சேரும். வேலைக்குச் செல்லும்போது உங்களுக்கு சிறிது ஓய்வு கிடைக்கும். பணி சார்ந்த இடங்களில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவர். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும் வாய்ப்பு அதிகம். குடும்பத்தில் உறவினர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சி கொண்டாடும் சூழல் உருவாகும். நண்பர்களுடன் கலந்துரையாடும் போது உங்களுக்கு புதிய யோசனைகள் தோன்றும். பொருளாதாரத்தில் நல்ல நிலை காணப்படும். கல்வியில் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு தோன்றலாம். சுவாசகோளாறுகள் உள்ளவர்கள் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சிந்தனை, பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு மன அமைதி தரும். அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி தேவி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் பலவிதமான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது. வேலைப்பழு அதிகரித்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் திறமையை அனைவரும் கவனிக்கின்றனர். வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தொடங்கலாம். பணவரவில் சிறு உயர்வு உண்டாகும். ஆனால் சின்ன சின்ன தேவையற்ற செலவுகளும் கூட இருக்கும் என்பதால் கட்டுப்பாடு அவசியம். குடும்பத்தில் ஒருவரின் உடல் நலனுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான உரையாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். உங்களின் பேச்சுத் திறமை மற்றும் அறிவுரைகள் மற்றவர்களுக்கு உதவும். ஆரோக்கியத்தில் சின்ன சிரமங்கள் இருந்தாலும் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் நாளில் குடும்ப பந்தங்கள் மகிழ்ச்சியை தரும்.
வீட்டில் சில மாற்றங்கள் நடைபெறக்கூடும். உறவினர்களின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். பணியிடத்தில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் விரைவில் தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய திட்டங்கள் பலன் அளிக்க ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். நண்பர்களின் கூட்டத்தில் மகிழ்ச்சியாக நேரம் செலவழிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் உழைப்பால் சிறந்து விளங்குவார்கள். ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும். உணவு முறையில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி காண்பீர்கள். உங்களின் மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் அம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சிறிது கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். தேவையற்ற அச்சங்கள் மனதில் தோன்றக்கூடும். வேலைகள் தாமதமாகும். முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்காமல் தவிர்க்கவும். வியாபாரத்தில் சிறு சிக்கல்கள் தோன்றலாம். பணவரவில் குறைவாக இருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சோர்வு அதிகரிக்கலாம். ஆனாலும் பிரார்த்தனை, அமைதியான பேச்சு, தியானம் ஆகியவற்றால் மனம் தெளிவடையும். உங்கள் பொறுமையால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். இன்றைய சவால்களை சமாளித்து நாளை முதல் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு பெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் என்று சொல்லலாம். நீண்ட நாட்களாக மனதிலிருந்த கவலைகள் இன்று குறைந்துவிடும். வேலைப்பளு குறைந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஓய்வு கிடைக்கிறது. உங்கள் முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களின் கூர்மையான சிந்தனை, திட்டமிடல் ஆகியவற்றால் மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நல்ல லாபம் தருவார்கள். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சிறிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். உறவினர்கள் உங்களுக்கு நல்ல துணையாக இருப்பார்கள். கல்வியில் மாணவர்கள் அதிக ஆர்வத்துடன் பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் நல்ல பலன் தரக்கூடும். ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் உங்களின் தூக்கத்துக்கு, உணவு பழக்கத்துக்கு சிறிது கவனம் செலுத்த வேண்டும். இன்று உங்களின் பேச்சு இனிமையாக இருந்து அனைவரையும் கவரும். அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பல சவால்களும் அதே சமயம் பல நல்ல சந்தர்ப்பங்களும் வரும் நாள். உங்களின் யோசனைகள் நடைமுறைக்கு வரும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உங்களின் முயற்சி மற்றும் திறமையை மேலதிகாரிகள் கவனித்து பாராட்டுவார்கள். வியாபாரத்தில் சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவில் குறைபாடு இருந்தாலும் நாளடைவில் சமநிலை ஏற்படும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனாலும் உங்கள் நிதானமான பேச்சால் அது சமநிலை பெறும். மாணவர்கள் கல்வியில் சற்றே கவனம் குறைவாக காணப்படலாம். ஆனால் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் முன்னேற்றம் காண்பார்கள். ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் பிரச்சனையில்லை. தியானம், ஆன்மீக சிந்தனையாகியவை உங்களுக்கு மன அமைதி தரும். அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் நாள் மிகுந்த உற்சாகத்துடன் அமையும். உங்களின் உழைப்பும் மன வலிமையும் உங்களுக்கு வெற்றியைத் தரும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதில் பெரும் முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். பணவரவில் லாபம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்களின் உதவி மூலம் ஒரு வேலை எளிதில் நிறைவேறும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் சின்ன சிரமங்கள் இருந்தாலும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மூலம் சோர்வை குறைக்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல துணையாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி.
அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியும் நிறைவும் தரும் நாள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும். வேலைப்பழு குறைந்து சற்றே ஓய்வை அனுபவிக்க முடியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு தொகை இன்று வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். உறவினர்கள் உங்களுக்கு நன்மை தருவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் நல்ல பலன் தரக்கூடும். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரும். அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களின் முயற்சிகள் பலன் தரும் நாள். வேலைப்பழு இருந்தாலும் அதை சுலபமாக சமாளிக்க முடியும். உங்களின் திறமை மற்றவர்களின் பாராட்டை பெறும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். பணவரவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய சிக்கல்கள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சிறிய நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவார்கள். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் சிறிய முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல துணையாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் மனதில் உற்சாகம் அதிகமாக இருக்கும். வேலைப்பழு இருந்தாலும் அதனை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உங்களின் முயற்சிகள் பலன் தரும். வியாபாரத்தில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் நாளின் இறுதியும் நல்ல பலன் கிடைக்கும். பணவரவில் சிறிய குறைபாடு இருந்தாலும் பிற மூலங்களிலிருந்து வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நண்பர்களின் கூட்டத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் சிறிய முன்னேற்றம் காணும். ஆரோக்கியத்தில் சின்ன சிரமங்கள் இருந்தாலும் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல துணையாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வரன். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். வேலைப்பழு குறைந்து சற்றே ஓய்வு கிடைக்கும். உங்களின் முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் சேர்ந்து இனிய தருணங்களை அனுபவிக்க நேரம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று உங்களின் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை. அதிர்ஷ்ட நிலம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.